السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله لقد جاءت رسل ربنا بالحق صلوات الله عليهم وعلى من اتبعهم بإحسان. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان ومن شهد منكم الشهر فليصمه. صدق الله مولانا العظيم. فقال نبينا صلى الله عليه وسلم: القرآن والصيام يشفعان للعبد أو كما قال عليه الصلاة والسلام. சிறப்பான இந்த சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் நடைபெறுகின்ற இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய தாளாளரும் மிகப்பெரிய தொழிலதிபருமாகிய நம்முடைய ஹாஜி அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் கலெக்டராக ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடியவர்களே, இன்னும் வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களையும் இதே போன்று இந்த கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் உள்ள பேராசிரியர்கள் மற்றும் இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி வருகை புரிந்திருக்கக்கூடிய பெருமக்கள், இந்த கல்லூரியினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், பொருளாளர் போன்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய சலாத்தினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பெருமக்களே, இன்றைய தினம் இஃப்தார் நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இஃப்தார் என்று சொன்னாலே நோன்பு திறக்கும் நிகழ்வு என்ற அர்த்தம். நோன்பு என்ற இந்த ஒரு கடமையை முஸ்லிம்களாகிய நாம் அதை நாம் பின்பற்றி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த நோன்பை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிக தெளிவான முறையிலே நமக்கு கட்டளையிட்டு அதனுடைய சட்டங்களை எல்லாம் நமக்கு வகுத்தளித்திருக்கின்றான். அந்த நோன்பு மனிதன் நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடமைகளில் ஒன்று என்பதை நாம் விளக்கி வைத்திருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நோன்பு நோற்பதற்குரிய காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த காரணத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே தெளிவாக அவன் சொல்லி காட்டுகின்றான். ஒரு மாத காலம் நம்மை எல்லாம் பட்டினியாகவும் தாகித்தவர்களாகவும் இருக்கும்படி நம்மை ஆக்கியிருக்கின்றானே, அதற்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுதுதான் அவன் சொல்லி காட்டுகின்றான். இந்த ரமலான் மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இங்கே இந்த மாதத்தில் தான் உலக மாந்தர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய அல் குர்ஆன் மஜீத் இறங்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம். குர்ஆன் மஜீதினுடைய இரக்கம் ஏற்பட்டிருப்பது என்று சொன்னால், இறங்கியிருக்கிறது என்று சொன்னால், அது ஒரு மகத்தான ஒரு வேதம். அந்த வேதம் மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. அந்த வேதத்தை கண்ணியப்படுத்துகின்ற முகமாக இந்த மாதம் முழுவதையும் நோன்பு நோக்க வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்றிருக்கின்றான். அந்த கடமையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த கடமையை செய்து நிறைவு கட்டத்தின் போது, ஒவ்வொரு நாளுடைய நிறைவின் போது
நாம் அந்த நோன்பை திறக்கக்கூடியவர்களாக, இஃப்தார் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த நிகழ்வுதான் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்வை பற்றியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பது என்ற சஹருடைய நேரமாக இருந்தாலும், அதே போன்று இஃப்தாருடைய நிகழ்வாக இருந்தாலும், இந்த ரெண்டு நிகழ்வுகளை பற்றியும் மிக சிறந்த முறையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். நோன்பு வைக்கின்ற பொழுது நீங்கள் அதை கொஞ்சம் பிற்படுத்தி கொள்ளுங்கள், நோன்பு திறப்பதை நீங்கள் முற்படுத்துங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதனுடைய நோக்கமாகிறது. இந்த நோன்புடைய காலத்தில் ஏற்படுகின்ற அந்த சிரமங்களை எல்லாம் தவிர்ப்பதற்காக வேண்டியே பெருமானார் அவர்கள் அப்படி குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமலை இன்றைய தினம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி செய்வதன் மூலமாக என்ன நன்மை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை செய்யும்படியாக நம்மை ஏவிருக்கின்றானோ அதை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை நம்முடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைப்பாடை அது ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் உருவாக்குவதற்காக வேண்டிதான் இந்த ரமலான் மாதம் ஒரு மாத காலம் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை இறக்கி இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. திருமறை இறங்கியிருக்கக்கூடிய இந்த மாதத்தை அல்லாஹ் மிக கண்ணியப்படுத்தி அவன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இந்த வேதத்தை லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவில் நாம் இறக்கி வைத்தோம். அந்த லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் உங்களுக்கு என்னவென்று புரிகிறதா? லைலத்துல் கத்ர் என்று சொன்ன அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கும். அது 1000 மாதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது 83 ஆண்டுகள் சிறப்பு அந்த ஒரு நாளில் வணக்கம் புரிவதன் மூலமாக ஏற்படும் என்ற அந்த விளக்கத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் இந்த குர்ஆன் மஜீதை கொண்டு உலக மாந்தர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு அழகிய வேதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அதை பற்றி குர்ஆன் மஜீதில் நாம் பார்க்கின்ற பொழுது, அல் குர்ஆன் மஜீத் எல்லா மக்களுக்கும் எல்லா சாரார்களுக்கும் அது வழிகாட்டக்கூடியதாக, நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. மனிதனுடைய வாழ்க்கையில் 3 விதமான தன்மைகளை மனிதன் பெறுகின்றான். ஒன்று இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள், மற்றொன்று மோசரத் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை உறவு முறைகள், அதே போன்று முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல். இந்த 3 நிலைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. ஒன்று வணக்க வழிபாடு, மற்றொன்று குடும்ப வாழ்க்கை முறை, உறவு முறைகள், அதை அடுத்து மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல். இந்த 3 நிலைப்பாடுகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் சக்கரம் போல் சுற்றி வரக்கூடியதாக இருக்கும். இந்த 3 நிலைகளையும் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல் குர்ஆன் மஜீத் தெளிவுபட நமக்கு எடுத்து கூறக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. குர்ஆன் மஜீத் வணக்க வழிபாடுகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, வணக்க வழிபாடுகளை நாம் அதை குர்ஆன் நமக்கு அதை கடமையாக அதை கட்டளையிட்டு இருக்கக்கூடிய அந்த விதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாக குர்ஆன் மஜீத் குறிப்பிட்டு காட்டுகிறது, இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவனை வணங்குவதற்காக வேண்டியுள்ள வணக்க வழிபாடுகள், அவைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, இந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் அது புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் 5 விஷயங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கலிமா, மற்றொன்று தொழுகை, நோன்பு, அதே போன்று ஜக்காத்து, ஹஜ் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 விஷயங்களும் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதன் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. அந்த 5 விஷயங்களை மனிதன் கடைபிடிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளை அல் குர்ஆன் மஜீத் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஒரு நாள் ஒன்றுக்கு 5 காலம் நீங்கள் தொழுக வேண்டும். அந்த தொழுகையை 5 நேர தொழுகையை அவன் தொழுகின்ற பொழுது அந்த தொழுகையில் ஏற்படுகின்ற
எல்லா விதமான சட்ட நுணுக்கங்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே அந்த தொழுகை அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் மஜீதின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அந்த தொழுகை நம்மை மேன்மைப்படுத்தும், உயர்வுபடுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அதே போன்று நோன்பு என்ற இந்த நோன்பும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீது கடமையாக்கியிருக்கின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை எச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பை உங்கள் மீது கடமையாக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த நோன்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அப்படி சொல்லுகின்றான். அதே போன்று ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஏழைகளுடைய அந்த வரி, அதை கொடுக்கின்ற பொழுதும் மனிதனுடைய உள்ளம் அது பரிசுத்தப்படுகின்றது என்பதையும் குர்ஆன் மஜீத் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹஜ் என்ற அந்த கடமையை செய்கின்ற பொழுதும் மனிதன் பரிசுத்தமானவனாக ஆகின்றான். அப்போ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இபாதத்தின் மூலமாக, வணக்க வழிபாடுகளின் மூலமாக மனிதன் பரிசுத்தமாகக்கூடிய ஒரு சூழலை இந்த இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இபாதத் என்று சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள், வணக்க வழிமுறைகளின் மூலமாக நாம் அதை பெறுகின்றோம். அதை பெறுவதற்காக வேண்டியுள்ள வழிமுறைகளை நமக்கு தருகிறார். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாம் நமக்கு காட்டுகின்ற இந்த வழிமுறைகளில் ஒரு அளவை, ஒரு நியாயமான, ஒரு நீதமான ஒரு நிலைப்பாட்டை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஒரேடியாக மனிதன் வணக்க வழிபாடுகளிலே மூழ்கியிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு கட்டளையிடவில்லை. அப்படி வாழ்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய அந்த இபாதத்துகளை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அந்த அளவுக்கு செய்து கொண்டால் அதன் மூலமாக நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய வரலாற்றுகளில் நாம் பார்க்கின்ற பொழுது அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய, நோன்பு நோக்கக்கூடிய பெருமக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர், பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவராகவும் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதிகமான இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளில் தன்னை தழைத்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அவருடைய தந்தை இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் அப்துல்லா அவர் அதிகமாக தொழுகின்றார், நோன்பு நோக்கின்றார், பகலெல்லாம் நோன்பு நோற்றிருக்கின்றார், இரவெல்லாம் அவர் நின்று வணங்கி கொண்டிருக்கின்றார், இப்படிப்பட்ட ஓயாத வணக்க வழிபாடுகளை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கின்றாரே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போய் முறையிடுகின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து உபதேசம் செய்வதற்காக வேண்டி அப்துல்லா அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து அவர்களை முன்னால் வைத்து சொன்னார்கள், நீங்கள் பகலெல்லாம் நோன்பு நோக்கி இரவெல்லாம் நீங்கள் நின்று வணங்குவதாக நான் கேள்விப்படுகின்றேன். நீங்கள் அப்படி செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். இரவில் தஹஜ்ஜுடைய நேரம், இரவு நடுநிசையாக இருக்கக்கூடிய அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் எழுந்து நின்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள். அப்போது அந்த அப்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் சக்தி பெற்றிருக்கின்றேன், எனக்கு உடலில் தாக்கத்து இருக்கிறது, சக்தி இருக்கிறது, அந்த சக்தியினுடைய அடிப்படையிலே நான் நோன்பு நோக்க முடியும், என்னால் முடியும் என்று அவர் சொன்னார். அப்போது சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியானால் நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நோன்பை போன்றுள்ள நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் நோம்பிருங்கள், மற்றொரு நாள் விட்டுவிடுங்கள், ஒரு நாள் நோம்பிருங்கள், மற்றொரு நாள் விட்டுவிடுங்கள். இப்படி நீங்கள் செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேண முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அப்போதும் அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் சக்தி பெற்றிருக்கின்றேன், காலம்பூராம் நோன்பு நோப்பதற்குள்ள வசதி வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறது, உடல் தைரியம் இருக்கிறது, எனவே நான் அந்த நோன்பு நோப்பேன் என்று அவர் பிடிவாதமாக இருந்தார். அப்படி பிடிவாதமாக இருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு அனுமதி தந்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் வயது முதிர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தள்ளாத நேரம் ஏற்படுகின்ற பொழுது அவர் அங்கே வருத்தப்படுகின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக நமக்கு அனுமதி தந்தார்கள், ஆனால் அந்த அனுமதியை நாம் ஏற்க முடியாமல் நாம் ஏற்காமல் இருந்தோம், இப்பொழுது நமக்கு அது சிரமமாக இருக்கிறது என்ற சிரமத்தையும் அங்கே சொல்லி காட்டினார் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அந்த இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் கூட நிதானமாக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நோன்பு நோற்பதினாலும் சரி, அதே போன்று
தொழுகையானாலும் சரி, மற்ற ஹஜ் ஜக்காத் போன்ற எல்லா நிலைகளானாலும் சரி, அவைகளுக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த முறைப்பாடுகளை இஸ்லாம் மார்க்கம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. ஒரேடியாக இறைபக்தி அதிகமாகி நாம் செயல்பட வேண்டும் என்ற அவசியமும் நமக்கு இல்லை. அதே போன்று மாமலாத் என்று அதாவது அதே போன்று மாஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை அதே போன்று உறவு முறைகள், பரஸ்பர அன்பு வாழ்க்கை முறைகளில் இதுகளிலும் அவர்கள் ஒன்றோடு ஒன்று அன்பு காட்டி அவர்கள் வாழ வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு போதித்து காட்டுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஃபீக ஸதகத்துன், உங்களுடைய சகோதரனை முகமலர்ச்சியோடு பார்ப்பது இருக்கிறது, அது கூட ஒரு சதகா, அதுடைய தர்மம் செய்யக்கூடிய ஒரு நன்மையை ஈட்டி தரக்கூடிய ஒரு செயல் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த தர்மம் செய்கின்ற அந்த செயலாக அந்த அதாவது முகமலர்ச்சி பார்ப்பதையும் அங்கே குறிப்பிடுகின்றார்கள். வழியில் செல்லுகின்ற பொழுது ஏதேனும் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விஷயங்கள் இருக்குமேயானால் அவைகளை அந்த பாதையை விட்டு நீக்குவது இருக்கிறதே, அதுவும் சதகா, அதுவும் ஒரு தர்மம் செய்கின்ற ஒரு நன்மையை எட்டித்தரும் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் மனித வாழ்க்கையில் அன்றாடம் ஏற்படுகின்ற முஆஷராத்துகளில் ஏற்படுகின்ற அந்த நிலைப்பாடுகளில் எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறைகளை இஸ்லாம் நமக்கு தருகிறது. எந்த இடத்திலையுமே இஸ்லாம் இந்த இபாதத்துகள், அதே போன்று மாஷராத்துகள், மாமலாத்துகள் என்று சொல்லக்கூடிய இந்த வகைகளிலே எந்த இடையிலுமே வரம்பு மீறி செயல்பட்டதாக சொன்னதாக எந்த ஒன்றும் குர்ஆன் மஜீதிலேயோ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலிலேயோ இல்லை என்பதை நாம் நன்கு உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பின்னால் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம் அங்கே நடைபெறுகின்றது. ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அப்படி அவர்கள் நகர்புறமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு யாசகர் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்றார், மக்களிடத்தில் யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அப்படி யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவரை ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் அவர்கள் பார்த்து விடுகின்றார்கள். அவர் முஸ்லிம் அல்ல, ஒரு யூதராக இருக்கக்கூடியவர், அவர் மக்களிடத்தில் யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போது ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீன் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஆட்சியாளராக இருக்கின்றார்கள். அந்த மனிதரை பார்த்தவுடன் அவரை பார்த்து கேட்கின்றார்கள், ஏன் நீ யாசகம் கேட்கின்றாய்? யாசகம் கேட்பதற்குரிய காரணம் என்ன என்று அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், வாலிப பருவத்தில் நான் இந்த உலகத்தில் நல்ல இருந்தேன், நான் உழைத்து கொண்டிருந்தேன், சம்பாதித்து கொண்டிருந்தேன். இப்போது நான் வயோதிகனாகிவிட்டேன், என்னால் சம்பாத்தியம் செய்ய முடியவில்லை. இது போன்ற மக்களிடத்தில் யாசகம் கேட்டுத்தான் அதை நான் சாப்பிட வேண்டிய நிர்பந்த நிலை எனக்கு இருக்கிறது என்று அவர் சொன்னார். சொன்ன உடனேயே அமீருல் முஃமினாக இருந்த ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அப்படியா, வாருங்கள், என்னோடு வாருங்கள் என்று அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள். அங்கே வீட்டுக்கு சென்று இந்த மனிதனுக்கு நன்கு உணவு கொடுங்கள், அவர் வயிறார சாப்பிடுவதற்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே அவர் உணவு உண்டதற்கு பின்னால் அவரை அழைத்து சொன்னார்கள், உங்கள் மீது நாங்கள் தான் தவறு செய்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் வாலிபராக இருக்கின்ற காலகட்டங்களிலே உங்களிடத்திலிருந்து ஜிஸியாவை நாங்கள் வாங்கியிருக்கின்றோம். நீங்கள் வயோதிகமாக ஆகிவிட்ட பின்னாடி அதை நாங்கள் உங்களை கைவிட்டு விட்டோம் என்ற அந்த நிலைப்பாடு எங்களுக்கு விளங்குகின்றது. எனவே இனிமேல் இந்த அரசாங்கத்தில் யார் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் வசீஃபா என்று சொல்லக்கூடிய உதவித்தொகை இருக்கிறது என்று சொல்லி அங்கே உதவித்தொகையை ஏற்படுத்தினார்கள். அந்த வயதை ஒத்தவர்களுக்கெல்லாம் உதவித்தொகையை ஏற்படுத்தி அங்கே காட்டினார்கள் என்பதை அங்கு பார்க்கின்றோம். ஆட்சியானாலும் சரி, அதே போன்று மாஷராத் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களானாலும் சரி, அதிலையும் அல்லாஹ் தஆலா நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த குர்ஆன் ஹதீஸின் மூலமாக செம்மைப்படுத்துவதற்காக வேண்டியுள்ள அந்த வழிமுறைகளை எல்லாம் அழகான முறையிலே நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் மஜீதை இந்த ரமதான் மாதத்தில் இறக்கியதோடு மாத்திரமல்லாமல் அந்த குர்ஆனுக்கு மரியாதையும் மதிப்பையும் தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு நோருங்கள். அப்படி நோன்பு நோற்பதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படும், நீங்கள் தக்வா உடையவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். தக்வா உங்களுக்கு ஏற்பட்டதற்கு பின்னால்
ஹுதல்லில் முத்தகீன், இந்த வேதம் உங்களுக்கு வழிகாட்டும், நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்ற அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நாம் இந்த சதகத்துல்லாஹ் அப்பா கல்லூரியில் ஒவ்வொரு வருடமும் இங்கே நடத்தப்படுகின்றதை உண்மையிலே வரவேற்க தகுந்தது. இஃப்தாருக்காக வேண்டி ஒரு பேரித்தம் பழத்தை ஒரு மனிதன் கொடுத்தாலும் கூட அது மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய விஷயம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதிலும் சிறப்பாக நம்முடைய சகோதர மதத்தை சார்ந்தவர்களையும் அழைத்து அவர்களுக்கும் இஃப்தார் என்றால் என்ன, ஏதோ முஸ்லீம்கள் நோன்பு நோக்கின்றார்கள், காலையிலிருந்து மாலை வரையிலும் அவர்கள் பட்டினி கிடக்கின்றார்கள், அப்புறம் அவர்கள் ஏதோ நோன்பு நோக்கின்றோம் என்று ஏதோ ஒரு சடங்கை செய்கின்றார்கள் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. இது ஒரு மகத்தான ஒரு அமலாக, இபாதத்தாக, வணக்கமாக அது அமைந்திருக்கிறது. அந்த வணக்கத்தை நாம் புரிகின்றோம் என்ற அந்த உணர்வை எல்லா மக்களும் ஏற்படுத்த வேண்டும். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னால் நான் அஞ்சலகத்திற்கு சென்றிருந்தேன், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அப்படி போயிருக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி அவர் இந்துவாக இருந்தாலும் கூட என்னை பார்த்த உடனே சொன்னார், பாய் நீங்கள் உட்காருங்கள், இன்றைய மாதம் நீங்கள் ரமலான் மாதம் நீங்கள் நோன்பு நோற்றிருப்பீர்கள், நீங்கள் உட்காருங்கள் என்று மரியாதையாக அங்கே ஒரு இடத்தை அமைத்து தந்தார். நான் அங்கே உட்கார்ந்தேன். என்னுடைய வேலையை செய்ய வேண்டிய வேலைகளை மிக துரிதப்படுத்தி அங்கே செய்து, நீங்கள் செல்லுங்கள், நோன்பு திறப்பதற்காக வேண்டி உள்ள நேரம் வந்து விட்டது, நீங்கள் தொழுகைக்காக வேண்டி செல்ல வேண்டியிருக்கிறது, நீங்கள் செல்லுங்கள் என்பதாக அவர் முன்கூட்டியே அங்கே அனுப்பி வைத்தார் என்பதை பார்க்கின்ற போது, 2 நாளைக்கு முன்னால் பார்க்கின்ற பொழுது என்னுடைய உள்ளங்கள்லாம் உண்மையிலே நாம் மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக அவ்வளோ பெரிய மகத்துவத்தை அவன் தருகின்றான் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. நம்மை அண்டை இருக்கக்கூடிய அந்த மாநிலமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலும் கூட அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அவர்கள் நோன்பு நோற்றிருப்பார்களே, ஆனால் 1 மணி நேரத்திற்கு முன்னாலே சென்று விடலாம், செல்வதற்குள்ள அனுமதியை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நோன்பின் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு மகத்துவம் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அது எல்லா சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். அந்த எல்லா சமுதாயத்தின் மீதும் கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த நோன்பை நம்முடைய சமுதாயம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறது. அதை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் அது கண்ணியத்தை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை முழுமையாக ஏற்றி அவனுடைய எல்லா விதமான அனுகிரகங்களையும் நம் மீது தந்துட வேண்டும் என்பதாக இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் துஆ செய்து கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.